ஏங்க 5-10 தான் கொடுங்க கோயில் வச்சுட்டு வந்துருப்பானது கோயிலா ஓம் சக்தி கோயில் டூர் சேர்த்து வந்துக்கிறாரு. ஆமாடா சத்தியமா சொல்றேன். ஓம் சக்தி கோயில் டூர் சேர்த்துறது நம்ம கிழிஞ்சு போன சொக்காய் போட்டு வந்துக்கிறான். சொல்றா டேய் 4 வருஷம் குடி போட கூட்டல இந்த பேச்சுடா டேய் அவன் கோக்க பேசுறான். அவன் பேச்சு சொல்றா எங்க பொண்ணு ஆஸ்பத்திரியில கூட்டதுக்கு அப்ப இல்ல நல்ல நாள இல்ல ஆ எதோட அவன் எதோட விட்டதுலயே ஏய் நேத்து விட்டதுலயே அதான் தான் நேத்து விட்டா எதல சொல்ல விட்டல அவன் வாய் குதிரா ஏய் ஆயா ஏய் ஆயாடி ஆயா பையலப்பா தப்பா நினைக்காத சரி சொல்லு தேவர் விட்டு முன்னரா வாங்க மாமா வலிக்குதா தோப்புக்குள்ள போனா பக்கம் தான் ஏண்டா கேள போற ஏன் பேக் ஏன் எடுத்துட்டு போற நான் எப்படி வேலை போட்டோம் ஏன் பேக் அடியே தெரியாது அத்தனை சாட்டில அடிச்சுவேன் நான் கொஞ்சம் கட்டி அடிச்சிட்டேன் டேய் மகனே காட்டினா நான் கொஞ்சம் பாக்குறேன் போல ஏ பாமாடி எனக்கு முன்ன ஒண்ணும் தெரியாது நினைக்கிறியா ஆலிவே டியூட்டி போடா எடுத்துட்டு உள்ள செல்ல 45000 ரூபாய் யோ என்னன்னு கூட்டா சத்தம் போடாதீங்க அந்த பையன் செத்து போயிருவான் இல்ல பொண்ணுக்கு தான் எடுத்துக்கிறேன் வீட்டுல கூட பிறக்கணும் ஆசைப்படாதீங்கடா எதை வச்சு மாமானு கூப்பிட்ட இல்ல எங்க அம்மா கூட பிறக்கணும் சீக்கிரம் செத்து போயிடறான் சாப்பிட்டு அப்படியா சரி விட அப்படியே இருக்கட்டும் நீ எப்ப சாவு நினைக்கிற நீ தான் பிறந்த நீ எப்ப சாவு நான் எங்க அம்மாவுக்கு பிறந்தா எங்க அம்மா கூட பிறந்தது அப்படி மாமனும் கிடையாது மாமனும் கிடையாது ஆமா மாமனும் கிடையாதா சரி நீங்க கேக்குறியா அப்ப கேட்டுவா நான் எனக்கு டவுட்னா எப்படி ஏன்னா உனக்கு மட்டும் நாய் குட்டிக்காரன் கோவம் வருது வாவன் நாய்க்கு சரிப்பா கேட்டுவா நான் கம்மன்றேன்னா உன்னாலதான் உள்ள போவாதீங்க மறந்து போயிருவாங்க ஒருத்தர் வந்தாரு எவன் வந்தா பெரிய ஆளோட சரி சரி கண்டாலா கோயில்பட பிச்சை பண்ணாடா கோயிலுக்கு போலாவா சொன்னா பண்ண சரி அதெல்லாம் மதி மரியாதையா அண்ணன் தம்பி மாமா மச்சன் சித்தப்பா பெருமாளை சொல்லி கூப்பிட்டேன் சரி அதுக்கு அடிக்கறாப்ல அடிக்கறான் அவர் எப்படி சொல்லி கூப்பிட்டா அடிக்க மாட்டாரு வருஷத்தன வருஷம் 2025 எப்படியா இங்கிலீஷ் தமிழே தடுமாறி இங்கிலீஷ் வர எனக்கு தெரியும் இங்கிலீஷ் வர அதனால கம்ப்யூட்டர் காலம்டா ரத்தம் வந்துருமே டேய் அது இல்ல முதல்ல பட்டன் செல் இப்ப டச் செல் இங்க வேணா அங்க தெரியுது எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா அதெல்லாம் ஓடி போயிட்டான் எப்ப 4 வருஷம் ஆயி போச்சு அதனால நெட் ஆன்லைன்ல வந்துருச்சு ஓ இன்னும் போல்ட் வரல வந்துகிட்டு இருக்குது சரி அதனால லேட்டஸ்டா கூப்பிடு இல்ல எப்படி எப்படி லேட்டஸ்டா சிங்கர் டோர் வச்சு பேசுறது இங்கிலீஷ் போட்டா மாத்திக்கிட்டா நிவர் வந்தாருல நம்ம உன் தும்பி லேட்டா வந்தானே அதே தம்பி அவன் என்ன சொல்லி கூப்பிட்டா அதே மாதிரி கூப்பிட்டா அப்படியே கூப்பிடணும் நான் அடிக்க மாட்டார்ல அடிக்கவே மாட்டான்டா கை போடுனா கை போடுமா என்ன வேணுமே பெரிய மனுஷன் தானே யார் சொன்னா சத்தியம் பண்ணுவா 16 ஜாம் சத்தியமா 16 ஜாம் சத்தியமா
இன்னும் உட்காந்தே தானே சாவுவேன். நான் நீ நின்னுட்டு அடி வாங்கிட்டு சாவணும். பரவாயில்ல செத்துட்டு போறேன். ஏங்க உங்களை பத்தி பேரையா கூப்பிடுனா கையில கீழே போடுங்க எனக்கு அவுட்டா போகுது. ஆமா இன்னைக்கு தான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வாங்கி வச்சுக்கேன். நீ ஏதோ துணிக்கினு வாங்கி கட்டிக்கடா. யா அப்போ 400 பந்து விட்டா நான் பொறுப்பல்ல. 400 ஓ மதிப்பு கொடுக்கிறதுக்கு துணிக்கினு கட்டிக்கணுமா? இப்படி வந்தா எப்படி மதிப்பு பெரிய ஆள் மாதிரியே தெரியுது பார்த்தா. என்னடா பரவாயில்லாம இது ஏடா பொண்ணாட போத்துற மாதிரி சொல்றிய? துணியெல்லாம் கட்டி தான் மதிப்பு கொடுப்ப. என்னென்ன பண்ண கட்டிக்கிட்டேன். காதல் ஒயின்னு சவு அடிக்கிட்டு எனக்கு. கட்டிக்கிட்டியா? சீக்கிரம் மதிப்பு கொடு. அவளே மேல காத்தால போனவை அதோட கரெக்ட். சோத்துக்கு வந்தீங்க அங்க இடம் போட்டது பத்தல என்ன அது? டேய் அது சின்ன குழந்தைங்க அடிச்சு போடு எந்திரியா? என்ன மனசு விட்டு போச்சா? அவன் எந்த சோறுக்குறான் உட்காந்துக்கிட்டு. வெள்ளத்தும் டாருது ஆயி பேச்சுவ ஓமையா என்ன வேற அஞ்சா வச்சுக்கிற? அஞ்சா விமல் பாக்கா கூடாது கூடாத மாமத்தெல்லாம் கூப்பிட்டுறேன் அதுக்குலாம் அடிச்சுவை கோயில காத்தால போன கை குடுக்குறீங்க என்ன அண்ணான்னு கூப்பிட்டா சொத்துல பங்கு வருவ பங்குக்கு மாமான்னு கூப்பிட்டா பின்னுக்கு வருவ பொண்ணுக்கு வருவ அதனால இப்படி கூப்பிட்டா வச்சுக்கா கண்டாபுரம் எடப்பாடி மேய்ச்சல் இப்படி பார்த்தா டீச்சரோட போயிரு டீகள்ல ஆமா வங்காளி இருப்பாரு நம்ம சித்தூர் மேடு சமாதி மேடு வயிற்றால் பார்த்தா ஒரு மாநிலம் பண்ணா மாய புண்டையோட போயிடும் டேய் ஒரு டீயோட போயிடும் ஆமா ஓ அதனால எத்தனை சாமி சத்தியமா சொல்லுவேன் நானா கட்டாரத்தை பேசி போயிருங்க நீங்க ஆய் பேசுற முன்ன அவங்க தானே கட்டாரத்தை பேசுறாங்க சரி விடு அவங்க தான் பேசுறாங்க விடு நானும் கட்டாரத்தை பேச மாட்டேன் சார் என்ன கேக்குற நான் நானும் 5,000 ஆயாப்பன்னு பிறந்தவன் 5 ஆயாப்பனுக்கா என்ன பண்ண ஒரு ஆயாப்பனுக்கு பிறகு இல்லையா பெரிய குடும்பம்டாப்பா சரி அப்புறம் இது யோ அது இல்ல எல்லாரும் உங்களுக்கு சொல்றீங்க நீங்க யாரு எந்த ஊர்க்காரு எதுக்கு வந்தீங்க ஓ நான் யாருன்னு கேக்குறேன் சொல்லி ஆகணுமா சொல்லி ஆகணும்பா சொல்றா ஏன் சொன்னா தெரியல யாரு நான் இந்த பாரு சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் இத சண்டை முல்ல இருப்பாளி கிராமத்தை சேர்ந்த வணக்கம் டெஃபினெட்லி இருப்பாளி கிராமத்துக்கு சேர்ந்த கிராமம் இருப்பாளி கிராமமா நாங்க நல்லூர்ல இருந்து பக்கம் தெரியும் தெரியாதா தாயாளி தாண்டாபுரம்னு சொல்றேன் எனக்காது எங்க சவுட அட்டாதுங்க சவுண்டே பேசக்கூடாது நான் நாளை கலை கொடுங்க கூத்தாடுறீங்க டேய் டேய் உன்னால சங்கலமாகுது எங்காது பேசலாம் நினைக்கிறேன் எந்த ரகத்தை சேர்ந்தவன்டா எடுக்கிறான் நல்லபடியா கெட்ட வார்த்தையை பேசி கொடுறானு ஏய் அது வீடியோலாம் போட மாட்டாரான்னு சொல்லிவிட்டேன் அந்த வீடியோ மட்டும் கட் பண்ணி கொடுத்தேன் இவரு சொல்லு வாயாமான்னு பேசதான் போடாதீங்க தேடிய பையனோட கேட்பாங்க போட்டாதீங்க கட் பண்ணி விடுவாங்க நாங்களாம் கூத்தாடுறீங்க ஓ நீங்க கூத்தாடுறீங்க கூத்தாடுறீங்களா ஆனா உங்களை தான் தேடி இருந்தேன் எதுக்கு அண்ணா என் பாட்டியை செத்து பாத்தி என் பாட்டியாவுக்கு ஒரு 3 நைட்டு கூத்து விடணும் 3 நைட்டு கூத்து விடணும் பாட்டி செத்து போயிட்டாளா ஆமா செத்து போயிட்டா யாரு பொட்டுக்கணியா ஏ அவளா சேவத்தா 3 நைட்டு கூத்து ரைட் அதனால எவ்வளவு சம்பளம் கேட்பேன் சம்பளம் குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 ஆகும் ஆடி மாதம் சீசன் கடைசி சீசன் 30,000 ஆகும் 30,000 ஆமா ஒரு நாளைக்கு நான் சிக்கெட் குடிக்க காட்டியா என்னடா என்ன சொல்ற என்ன நம்ம வந்து கேட்டு பேர் எங்க ஊருக்கு தங்க பேன கடையில என்னடா சொல்ற ஏன் நீ சேர்த்து கேளு பணக்கார நாட்டுங்குது ஐயோ ஒரு 50,000 கொடு இன்னும் சேர்த்து கேளு ஒரு 1 லட்சம் தான் கொடு 1 லட்சம் என் பின்னாடி வண்டியில உட்காந்துருக்க பத்தியே பிஏ அவன் சம்பளம் 1 லட்சம் அடியே சேலா அவ்வளவு பெரிய பணக்காரனா என்ன பண்ண இன்னும் சேர்த்து கேளுடா சரி ஒரு 3 லட்சம் கொடு இன்னும் சேர்த்து ஒரு
ஒரு 5 லட்சம். டேய் அது இது வேணா ஒரு ரெண்டா ஏத்தி கேள்றா. ஏப்பா நம்ம ஜாலடாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல நான் குடிச்சு போற பஜா துண்டு பீடி அத பொரிச்சு குடிக்கிறதுக்கு 5 லட்சம் செலவு பண்றேன். இல்ல பெரிய சேமி சொன்ன மாதிரி ஒரு 40 லட்சம் தான் கூட. இன்னும் சேர்த்துடா. உனக்கு இது போட்டு என்ன வேலை கேட்கலாம் போல முடியல. அன்னிகரி கோமாம்பட்டி வந்து பாருங்க. டேய் உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். பெரிய பணக்கார நாட்டுக்குது. ஓமப்பட்டி இருக்குது. கோமாம்பட்டி தண்ணி அப்படி சக்கரை மாதிரி நிக்குதான். ஆமாடா பூலாம்பட்டி ஆத்திரம் சக்கரை ஆடுறது நிக்குது டிச்சு தின்னாத்தம். நம்மளுக்கு சின்ன கேரளா கோமாம்பட்டி. அது வெளியே விளம்பரம் பண்ணலாம். டேய் இங்க பாரு. உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஒரு கோடி கொடு. 1 கோடி. எவ்வளவு? 1 கோடி. 1 கோடி. ஆனா எத்தனை பேர் வருவீங்க? நாங்க ஒரு 15 பேர் வருவோம். எத்தனை பேரு? 15 பேர். ஏய் சனால உண்மையாலுமா? ஆமா. ஏய் உண்மை சத்தியம் முனிவு சரிக்கியா? சத்தியமா சொல்றேன்டா. இன்னைக்கு செட்டு வரால போயிட்டு வந்துக்குறா. இல்ல கூத்து வாங்குறப்பல அப்படிதான் சொல்றீங்க சாபாஸ். நல்லா சொல்லல. 5 பேர் 20 பேர் அவன் சொல்றாங்க. ஆனா இலக்கணம் காட்டுறப்ப 10 பேர் கூட உட்கார மாட்டேங்கறாங்களாம். இல்ல அப்படி இல்ல. 10 பேர் சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்கல்ல. ஓ அதனால குறைஞ்சு போயிருது. கணக்கு பாரு. ஓய் சரி விடு. வாங்குறது யாருக்கு தெரியும்? யாரும் நடுப்பு புண்டையான்னு தெரியல. சொல்லு. ஓ 15 பேர் வரும்னு சொல்றீங்களே. 1 கோடி கேக்குறியே. 1 கோடி கிழிச்சா கோமரத்தோட பத்தாது என்ன பண்ணுவ? என்ன கோடி சொல்ற? உனக்கு போற கோடி தானே. பணத்துல 1 கோடி. எதுல? பணத்துல 1 கோடி. பணத்துல 1 கோடியா? வீணா போனோட. பணத்துல 1 கோடி தான் நானும் புள்ளையா கூத்தாடி இருக்கீங்க. இன்னாரும் ஜவுண்டாட்ல ஏதோ ஒரு கடை வச்சு போட்டுருப்பாடி. கஷ்டப்பட்டுல கேக்குறேன். 1 கோடியா? எனக்கு அப்படி ஆசை வேண்டாம். அதிகமான கடல்ல இருக்கு. ஒரு 10 லட்சம் ரூபா கொடு. மானியம் என்ன தம்பை? மானியம் வாங்கி போடுவேன். ஏவே மானியம் வாங்க தேவையில்ல. நிலத்தை வாங்கிட்டுனா போதும். அதை மட்டும் திருப்புடா. நானும் இங்கட வாங்க வாங்கிட்டா வாங்குற பணத்துல கொண்டு போய் ஓரையில தாண்டா போடுறேன். ஏய் தப்பா சொல்லாதடா. வாங்குற பணத்துல நீ நானும் சேர்ந்து ஏற்பாடு வாங்கி சாப்பிட போறோம். நான் குடிக்க கூட்டிட்டு சேர்த்துறவன. சொல்றா. போறேது கேட்டாதடா போறேன். அடிக்கிறத ஓட அடி அடி. மனசுக்குள்ள பேச்சாதான் எனக்கு எச்சி போறே ஏறுது. சரி விடு பேச மாட்டேன். கேட்க மாட்டியா? கொஞ்சம் கேமராட்ட காட்டுங்க. காட்டிட்டு தான் சொல்றேன். அதெல்லாம் கேமரா நிறைய தடவை பாட்டாங்கலாம். கேமரா என்னதான் இருக்கட்டும். கேமரால நீ கருப்பாவே தெரியலையா? என்னமே ஆயிரம் பத்து நேரம் அப்படி. 1010 நேரம். அப்ப கோமனத்த நேரம் தெரியலையா? ஆமா ஆமா. அண்ணா வீட்டு வீட்லயே பத்து விட்டாங்க. அப்படி இருந்தாலும் 15 பேர் வரும்னு சொல்றியே. அவனுலாம் நான் தர முடியாது. 10 கட்டில ஒரு 30,000 சம்பளம். அந்த சம்பளத்தை கொடுத்துறேன். சரிங்களா? எனக்கு ஒரு நாளத்துல ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவோம். தொண்டை வர ஏன்னா 15,000 வச்சுக்கிறோம்ல. அதாதுக்கு ஆள்றேன். இந்த சேலம் மத்திய சிறையிலே வச்சிருக்கிற. சரி தொண்டை பாடு என்ன நாடகம் கேக்குற? உனக்கு என்ன நாடகம் தெரியும்? எனக்கு எல்லா நாடகமும் தெரியும். எப்படி? எல்லா நாடகமும் தெரியும். எல்லா நாடகம் தெரியுமா? சண்டியில வருதுல ரோஜா நாடகம். நீ எபிசோடு போடுறேன் நானு. அதுல ஒரு கதையை நடத்துறேன். அது வாயால போய் கூட்டு நடத்துறேன் நானு. கணேஷ் டிவில ஒருத்தனை சொல்லிட்டுக்கிறேன். அப்புறம் தாயாளி அதுலடா நீ தெருக்கூத்துல கேள்றாங்கறேன். தெருக்கூத்து. தெருக்கூத்துல என்ன கேட்கலாம்? தௌசி நாடகாடு. கவிச்சி நாடகம் அதுக்கு தனி அது இருக்கிறாரு. அதுக்கு தனி ஆள் இருக்குது. அதுக்கு தனி ஆள் இருக்குதா? என்னடா ஆரவணி சண்டை. நல்லா இருக்குமா? அப்படியே கரைச்சு குடிப்போம். ஏன் குழம்புக்கு இல்லையா? நாடகம் அத்துப்படி. அத்துப்படியா? அதுலயே திணி பாடுவே. இதெல்லாம் பொண்ணு வச்சு நிறைய வரும். அது தேவை எங்களுக்கு. ஆமா அடிக்கடியா இருக்கும். அடிக்கடியா இருக்கும். அடிக்கடியா? ஆமா. குடிக்கும். மத்தாலாம் கையை வெட்டி போடுவீரு. இப்பதான் இங்க ஒரு பிரச்சனை நடக்குது. ஜாட்டை கொண்டா. என்ன கேட்ட? பொண்ணு வச்சு வரலாம் கூட்டிட்டு வரானே. பொண்ணு வச்சுக்கார கூட்டிட்டு வானே. கூட்டிட்டு வரணுமா? இங்க நான் கூத்தாடுறேன்னா இப்ப நீ கூத்தாடு.